ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு எல்லாரும் டிரைவிங் பண்ணும்போது தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அது ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும். அப்போ தூக்கம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான். நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும்போது இன்டர்வல் டைமில் என்ன செய்வோம் அப்படின்னா, கிராமப்புறத்தில் எங்கள் ஊர் வன்றாயம்பட்டு அந்த ஊரில் படிக்கும்போது 5வது வரைக்கும் படிக்கும்போது இன்டர்வல் டைம் விடுவாங்க. அப்போ விடும்போது என்ன செய்வாங்கன்னா, வந்துட்டு வெளியில் வந்துட்டு எல்லாம் பறவைகள்லாம் மேலே வயல்வெளியில் பறந்து போகும். மணிக்கு 2 பூ போடு, மணிக்கு 2 பூ போடு அப்படின்னு செய்வோம். செஞ்சுட்டு உள்ளே போவோம். அடுத்த 2 வகுப்பு வந்து தூக்கம் இல்லாமல் கவனிக்கக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்தது. அதுதான் தூக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த நகை கண்களை வந்து இப்படி நல்லா தேய்க்கணும். ஒரு 10 முறை 20 முறை வண்டியை நிறுத்திட்டு ஒரு இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டோ அல்லது உட்காந்துக்கிட்டோ இதுமாரி இதே இடத்துல கூட இதுமாரி டிரைவிங் பண்ணுறதுல நல்லா அப்படி தேய்க்கணும். அப்போ ஃப்ரண்ட்டில் இப்படி இந்த நகைக்கண்ணு, நுனி நகைக்கண்ணு, இந்த நகைக்கண், அப்புறம் இப்படி. இதுதான் பேர் மணிக்கு 2 பூ போடு பயிற்சின்னு பேர். நல்லா அப்படி தீர்த்தும் போது நகைக்கண்ணில் லேசாக ஏதாவது சின்ன ஒரு காயம் போட்டு வெள்ளையாயிடும். எனக்கு வந்து அந்த பறவை பூ போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பறவையை பார்த்து போட்ட ஒரு பயிற்சி தான் இது. நல்லா நகைக்கண்களை தீத்திட்டு மேலுங்க தீத்திட்டு ஒரு 10 முறை தீத்திட்டு என்ன செய்யணுங்க, இப்படி 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 செஞ்சுட்டு என்ன செய்யணும், கைகள் நல்லா பிடிச்சி விட்டுட்டு நீங்கள் பனம் கல்கண்டு வண்டியில் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். பனம் கல்கண்டு, கருப்பு ஒயரம்னு சொல்லக்கூடிய மிளகு, பனம் கல்கண்டு ஒரு பீஸ் ஆயில் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். கருப்பு ஒயரங்கிறது பார்த்தீங்கன்னா மிளகு கருப்பாக இருக்கும், பனைமரம் கருப்பு, அதுலேருந்து வர்றது தான் பனம் கல்கண்டு. நம்ம பார்க்குற கண்ணு கருப்பு, இருட்டில் நம்ம நைட்டில் வண்டி ஓட்டுறோம் அதுவும் இருட்டு கருப்பு. இந்த கரும்பு நிறத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. அதை வந்து சரி பண்ணக்கூடியது தான் இந்த பனங்கல்கண்டும் இந்த மிளகுத்தூள் மிளகும். வாயில் போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே சப்பி சாப்பிட்டுட்டு லேசாக பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிங்கன்னா அடுத்து 100 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் தூக்கம் இல்லாமல் ஓட்டலாம். இதை பயன்பாட்டு கொண்டு வாங்க, செய்து பாருங்கள். நாங்களாம் 400-500 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மணிக்கு 2 பூ போடு பயிற்சி ப்ளஸ் பனங்கல்கண்டு மிளகு பயன்படுத்துங்க. ஆத்ம வணக்கம். பிரியமுடன் ஆர் ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம். ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு எல்லாரும் டிரைவிங் பண்ணும்போது தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அது ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும். அப்போ தூக்கம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான்.